இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிருக்கோம். அம்மியில் தான் அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், பட்டை மிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், சோம்பு, இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் மசாலாவை. இதை அம்மியில் அரைச்சி கைப்பட அரைச்சி எடுத்து மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நாட்டுக்கோழியை அடுப்பில் போட்டு வாட்டியாச்சு. நாட்டுக்கோழி அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம் சட்டியில். இதில் ஜீரகம், சோம்பு, பட்டை மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ரெடியாக இருக்குது, உரித்து வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் இதை நல்லா வதக்குறோம். நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வறுக்கிற அளவுக்கு வதக்கியிருக்கோம். அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுறோம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி. அப்புறம் 2 தக்காளியை வெட்டி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டோம். இதையும் நல்லா வதக்குறோம். நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கின பின்னாடி கல் உப்பு போடுறோம். கல் உப்பு போட்டாச்சுன்னா வதங்கிடும். அதில் இந்த மசாலாவை சேர்க்குறோம். அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடுறோம். வதக்கி எடுத்துகிட்டு இது ஹோம்மேடு மசாலா, வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, குழம்பு மசாலா. இதையும் சேர்க்குறோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா வதக்குறோம். வதக்கி இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து அதையும் கொஞ்சம் கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறோம். கிளறி விட்டு தண்ணியை சேர்க்குறோம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு வேணும்னா இன்னும் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் குழம்போட தட்டி. இப்போ குழம்புக்கு நல்லா கொதித்து வருது. இதில் நாட்டுக்கோழியை வெட்டி வச்சு நாட்டுக்கோழியை சேர்த்துட்டோம். சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டி விட்றோம். மசாலா நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா நல்லா சேரும். அதனால் போட்டு கொதிக்க விட்றோம். கொதிக்க விட்டு இனிமே நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி, குழம்புக்காண்டி எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நாட்டுக்கோழியில் மசாலா சேர்ந்துருச்சு. இப்போ வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி கொதிக்க வரும்போது தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்க வைக்கிறக்காண்டி கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. மூடி வச்சுட்டு கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. விறகடுப்பில் சமைக்கிறோம். விறகடுப்பு தான் அதில் நாட்டுக்கோழிக்கு டேஸ்ட்டு. விறகடுப்பு தான். அதில் ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்றோம். அந்த ஒரு டேஸ்ட்டு, அதுதான் ஃபைனல் டச். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி இது பண்ணுறோம். இப்போ நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்றோம். குழம்பு கொதிக்குதான்னு பார்க்குறோம். நல்லா கொதிக்குது. அருமையாக கொதிச்சுக்கிருக்கு. ரைட்டு, சூப்பராக கொதிச்சுக்கிருக்கு. ரெடி, முடிஞ்சிச்சு நாட்டுக்கோழி.